ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிரசங்கத்தை நேரடியாக யூடியூபிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அந்த உபவாச ஆராதனையிலே நம்மை ஆயத்தப்படுத்தி நம்முடைய இருதயங்களை நாம் நேராக்கும்படியாக, நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும்படியாகவும், அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக அந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே வருவதற்கு யார் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகளாக இருக்க முடியும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை விட தேவனுடைய வாசஸ்தலத்தையே தெரிந்து கொள்வதை நான் நாடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வாசலில் இருப்பது எத்தனை மகிமையான ஒரு காரியம். அது யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். நான் சொன்ன பாருங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க இந்த நாளில் அவர் ஆராதிக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவரை உயர்த்துற இடத்துல இருப்பாங்க. ஆமென். நாம் இந்த நாட்களிலே வருகிற ஆண்டிலே ஒரு பொருத்தனை செய்யுங்கள். இது கர்த்தருடைய நாள், இந்த மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளை நான் அநேக நேரத்தில் அசட்டை செய்துவிட்டு என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஓடினதினாலே எவ்வளவோ பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், இழப்புகளை நான் சந்தித்தேன், அவமானங்களை சந்தித்தேன். ஆனால் என் மாம்சத்தில் நான் விடுதலை பெறாதபடிக்கு இன்னும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருகிற ஆண்டில் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்திற்கு தான் முதலில் நான் கொடுப்பேன், குடும்பமாக தேவனுக்கு நான் இடத்தை நான் கொடுப்பேன் என்று நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள். ஆராதனையை ஒரு மனிதனுடையது என்று நீங்கள் பார்த்தால் வரமாட்டீர்கள். இது தேவனுடையது என்று நினைப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் வருவீர்கள். தேவனுடைய வசனம் இங்கே போதிக்கப்படுகிறது, தேவனுடைய பிரசன்னம் இங்கே உணரப்படுகிறது என்கிறதான ஒரு எண்ணமும் ஒரு அபிஷேகம் நமக்குள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாகவும் மன மகிழ்ச்சி உள்ளதாகவும் இருக்கும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையை செய்வதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாவதாக. ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே தவறு விடுவார் என்று சொன்னால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இதெல்லாம் அவர்களை விட்டு போய்விடுகிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆலயத்துக்கு வராதவர்களை பாருங்கள், அவர்கள் தேவனோடு ஐக்கியப்படுவதும் இல்லை, ஜனங்களோடு ஐக்கியப்படுவதும் இல்லை. அதிகமாக குறைகளை சொல்லுவார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தீமைகளை முதன்மைப்படுத்துவார்கள். அவர்கள் எதை எடுத்தாலும் ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்களுக்கும் தேவனுக்கும் இருதயத்தில் எந்த விதமான ஒரு ஐக்கியம் இல்லை. அவருடைய இருதயம் வெற்றிடமாக இருக்கிறது. அவர்கள் மேலுக்கு பார்ப்பதற்கு வேண்டுமானால் தங்களை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்ளலாம், பக்திமான்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளத்திலே யார் கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருப்பார்கள். இன்றைக்கு சிலர் சொல்லுகிற விதாண்டவாதமான கருத்து என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுகிற நான் காலையில் எழுந்து செபிக்கிறேன், நான் அதிகமாக வேதம் வாசிக்கிறேன், ஆனால் தேவ பிள்ளைகளோடு உறவு இல்லை, சபைக்கு வருவதில்லை, கர்த்தரை தேடுவதில்லை. இது வேதத்துக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தரை தேடுவதற்கு தேவன் நமக்கு நியமித்திருப்பது ஒரு சபையாயிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே நம்ம எல்லாரும் இணைந்து நாம் செபிக்கும் பொழுது, இணைந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய சபை, பெரிய சபை, சிறிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் என்பதெல்லாம் நம்முடைய பார்வையிலே ஜனங்கள் பிரித்தாளுகிற காரியம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே எந்த சபை உத்தமமாக இருக்கிறதோ, எந்த ஊழியக்காரன் உத்தமமாக இருக்கிறானோ, யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை வைத்து தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் நாம் போடுகிறதான மனிதனுடைய பார்வையிலே சில நேரங்களிலே மக்கள் கருதுகிற காரியம் என்ன? பெரிய சபை இருக்கிறது, கார் வைத்திருக்கிறார்கள், பெரிய ஆட்கள், இவர்கள் எல்லாரும் கூப்பிட்டால் கூட வரமாட்டார்கள், அப்படி என்று நினைக்கிறவெல்லாம் பெரியவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. உங்களுடைய கூக்குரலுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறானோ இருக்கிறான். நீங்கள் கூட இங்கே சொன்னீங்க, பல நேரங்களில் நடு ராத்திரியில் கூட ஃபோன் வரும். அப்பொழுது நான் உடனே ஃபோனை எடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன் பாருங்க. சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் தூங்கலையா, ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தெளிவாக தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் படுக்கும் பொழுது ஒரு பாரம் நமக்கு இருக்கிறது, ஆத்துமாக்களை குறித்த பாரம். அல்லேலூயா.
ஆகவே நீங்கள் ஒரு சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் தான் நீங்கள் அறிமுகமாக இருப்பீர்கள், நீங்கள் பரிச்சயமாக இருப்பீர்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும், உங்களுக்கு சாட்சி போடுவதற்கு 5 நிமிடம் கொடுப்பார்கள். நீங்கள் பெரிய சபை என்று போகிற இடங்களிலே அங்கே எந்த வாய்ப்பும் கிடையாது, ஊழியம் செய்வதற்கான வழிகளும் கிடையாது. நாம் உட்கார வேண்டும், அவர்கள் போதிப்பதை கேட்க வேண்டும், நாம் வந்துவிட வேண்டும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. நீங்கள் பாடுகிறீர்கள், காணிக்கை ஜெபம் செய்கிறீர்கள், அடுத்ததாக சாட்சி சொல்லுகிறீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் பிள்ளைகள் பாடுகிறார்கள், சிறு வயதிலே இசைக்கருவிகளை வர வாசிக்கிறார்கள், எவ்வளவு நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள் என்பதல்ல, இவர்களை நாம் பயிற்சிக்குள்ளே நாம் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சபைகளால் நேர்த்தியானவர்கள், பயிற்சிக்கப்பட்டவர்கள், சிறப்பானவர்களை கொண்டுதான் அவர்கள் அதையெல்லாம் செய்ய விரும்புவார்கள். அப்படியல்ல, நாம் இங்கே கடவுளுக்காக உண்மையான ஒரு ஊழியத்தை, ஒரு ஆராதனையை செய்ய நாம் இங்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆகவே மற்றவர்களை நான் குறையாக சொல்லவில்லை, கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக. நமக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே நாம் உண்மையாக இருப்போமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் உண்மையாக கையாளுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சபைக்கு வராதிருக்கிறதை குறித்து ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல. கடவுளை தேடுவதற்கு சாக்குபோக்கு சொல்வது மிக மிக மோசமான ஒரு பழக்கமாயிருக்கிறது. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம், கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. அதைவிட பெரும்பாலான சூழ்நிலைகளிலே நாம் தேவனை தேடுவதுதான் நமக்கு மிக ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே என்ன பண்ணுவோம்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் வருகிற ஆண்டிலே குடும்பமாக, பிள்ளைகளோடு, பெற்றோர்களாக, கணவன் மனைவியாக எல்லோரும் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படியாய் பயனுள்ளதாய் மாறுகிறது என்பதை பாருங்கள். இப்போது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இப்போது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் மேன்மையாக நீங்கள் இருப்பீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிறதான ஒரு தலைப்பு என்னவென்றால், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலிருந்து உங்களோடு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற கடினமான சூழ்நிலைகளை அது காண்பிக்கிறது. பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நாம் கடந்து சென்றால்தான் மலை உச்சிக்கு நாம் போக முடியும். பள்ளத்தாக்கின் அனுபவங்களை கடந்து வந்தால்தான் சிகரத்தை தொட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை கடினமான பாதைகளை இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள்லாம் சாட்சி சொன்னீங்களே, ஒவ்வொருவரும் பலவீனங்களை குறித்து சொன்னீங்க, கடன் பிரச்சனைகளை குறித்து சொன்னீங்க, குடும்பத்திலே பிள்ளைகள் மூலமாய் வந்திருக்கிற வேதனைகளை குறித்து சொன்னீங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்தவராயிருக்கிறார். இந்த உள்ளமானது எவ்வளவாய் வேதனையிலே பல போராட்டங்களில் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அந்த அனுபவங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடையவே முடியாது. பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் தான் நம்மை மலை உச்சிக்கு கொண்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கேட்கிறோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? Where is God when I feel pain? என் வாழ்க்கையில நான் வலியை உணரும் போது அந்த கடவுள் எங்க போனாரு? இழப்பு வருது, கடவுள் எங்க போனாரு? நஷ்டம் வருது, கடவுள் எங்க போனாரு? கடவுள் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கிறார். நம்மளோட தான் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எத்தனை கோடி ஆண்டுகள் ஓடினாலும் அவர் நல்லவர், நல்லவர் தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நான் அடிக்கடி இதை சொல்றேன், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல கடவுளுடைய குணங்களை மாற்ற நினைக்கிறோம். நம்முடைய குணங்களுக்கு ஏற்றது போல கடவுளை மாற்ற நாம் நினைக்கிறோம். அவர் எப்போதும் நல்லவர் தான். ஆமென். எனக்கு வலி இருந்தாலும் அவர் நல்லவர் தான், வலி இல்லை என்றாலும் அவர் நல்லவர் தான். பணம் இருந்தாலும் அவர் நல்லவர் தான், பணம் இல்லை என்றாலும் அவர் நல்லவர் தான். உயர்வில இருந்தாலும் அவர் நல்லவர் தான், நான் தாழ்வில் இருந்தாலும் நல்லவர், அவர் நல்லவர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அநேக நேரங்களை ஆண்டவரை மாத்திக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு கரண்ட் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. ஒரு மின்சாரத்தை போல இருக்கு. மழை காலத்தில் பார்த்துருக்கீங்களா மின்சாரத்தை? சில நேரத்தில் அந்த லைன் இல்லை மரம் எதனா விழும், கிளை உராசும். அப்போ என்ன ஆகும்னா, போய் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வரும், கம்மியாக வரும், திடீர்னு கரண்ட் வராது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட இருக்கு.
இப்படிதான் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கூட. எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு நல்லா பிரகாசமா இருக்குது, ஒரு நாளைக்கு எப்படி இருக்கு, டிம்மா இருக்கு, ஒரு நாளைக்கு எப்படி இருக்குது, எல்லாமே போகுது, இருட்டாயிடுது. ஆனா ஆண்டவர் என்னைக்குமே நல்லவர். பாருங்க, இவ்வளோலாம் பண்ணிட்டு கூட போய் கதறி ஜோம் பண்ணும்போது விடுதலை கொடுக்குறாரா இல்லையா? அப்போ எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா அவரு? நம்ம நல்லவங்க கிடையாது, அது நமக்கே தெரியும். நம்ம நல்லவங்க இல்லைன்னு நமக்கே தெரியும். ஆனால் ஒருபோதும் கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு ஒருபோதும் யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் நல்லவர், நல்லவர் தான். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரையில் நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது பள்ளத்தாக்கின் அனுபவம், வேதத்தில் சில பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒரு சாட்சி சொல்கிறீங்க, எல்லாருக்குள்ள ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இருக்க தான் செய்யுது. பள்ளத்தாக்கின் அனுபவம்னா என்ன? கடினமான சூழ்நிலைகள், கீழே இருக்கிற ஒரு நிலைமை. ஆனால் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நிலைமையில தான் கர்த்தர் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தர விரும்புவார். அந்த நிலையில தான் அவங்களுக்கு ஆண்டவர் முதிர்ச்சியை கற்றுத்தர விரும்புவார். அந்த நிலையில தான் உங்களுக்கு ஜனங்க யாருங்கிறத கற்றுத்தர விரும்புவார். மனுஷால் யாருங்கிறத அப்பதான் நீங்க கற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு எதிராக எழும்பும் போது தான் அவனுடைய ரியல் கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எப்படின்றத அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க. எல்லாமே சுமூகமா போனா ஒரு ஆளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது அவன் எப்படி நடக்கிறானோ அப்பதான் அவனை புரிஞ்சுக்க முடியும். சில நேரங்களில் கர்த்தர் ஏன் கடினமான சூழ்நிலை அனுமதிக்கிறார் தெரியுங்களா? அந்த சூழ்நிலைகள் தான் உனக்கு சரியான பாடத்தை கற்றுத்தரும். அந்த சூழ்நிலைகள் தான் உன் பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு காட்டும். அந்த சூழ்நிலைகள் தான் மனுஷன் யாரு என்னங்கிறத உனக்கு காட்டும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கொண்டு போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் நம்ம கேட்குறோம், ஏன் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம்? ஏன் இப்படி ஒரு கடினமான சூழ்நிலை? ஏன் இதை நான் கடந்து போகணும்? ஏன் இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது? நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், இவ்வளோ காலம் அவரை தான் நம்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு. இல்லை 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 இல்லை, இது எல்லாம் பழக்கப்பட்டாதான் ஒரு மலை உச்சிக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போகும், ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதுக்கு வழியாக நம் பாடுகள் வழியாகவும் உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன பதமான பாடுகள், எப்படி விதமான உபத்திரவங்கள், ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக இருப்போம், ஆண்டவருக்காக உண்மையாக நம்ம வாழ்வோம். சொன்னாங்க பாருங்க, நான் சர்ச்சுக்கு வரேன், உபவாசம் முடிச்சுட்டு போகிறேன், கதவை சாத்திக்கினாரு, உள்ளே விட மாட்டுறாரு. இந்த மாதிரியான உபத்திரவங்கள்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் நம்ம கடந்து போகும்போது தான் நாம் பக்குவப்பட்டவர்களாக மாறுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க அடிக்கிறவன் வலிமையானவன் இல்லைங்க, அடியை தாங்கிறவன் தான் வலிமையானவன். தெரிஞ்சுக்குங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அடி கொடுக்கிறவன்ல வலிமையானவன், அடியை தாங்குறான் பத்தியா, அவன் தான் வலிமையானவன். திட்டவன் வலிமையானவன் இல்ல, திட்ட தாங்கிட்டு நிற்கிறான் பார், அவன் தான் வலிமையானவன். அவமானப்படுத்துறவன் வலிமையானவன் இல்ல, அவமானத்தின் வழியாக கடந்து போகிறவன் தான் வலிமையானவன். சில நினைக்கிறாங்க, நம்ம திட்டோம், நமக்கு வாய் இருக்கு, நம்ம என்ன வேணா பேசலாம். அவங்களாம் கோழைகள், அவர்கள் எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஆண்டவரை நம்பி அமைதலா இரு, உன்னால ஜெயம் பெற முடியும். போய் ஆண்டவர் சமூகத்துல போய் எல்லாத்தையும் சொல்லு, ரியாக்ட் பண்ணாத. எனக்கு ஆண்டவர் ஊழியத்துல தான் கற்றுக் கொடுத்தாரு. சிலர்லாம் எது பேசலாம் ரியாக்டே பண்றது கிடையாது. இப்பெல்லாம் போய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்குறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்தப்போ அதை வாயை தரவாம இருந்தாரு, நீதியா தீர்ப்பு செய்யற கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னு. அப்போ அவர் நீதியா தீர்ப்பு செய்வார், நான் தீர்ப்பு செய்யக்கூடாது. நான் எனக்கு வழக்காடக்கூடாது. எனக்கு வழக்காட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்கு வழக்காட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? வழக்கறிஞர், வழக்காடுபவர், உங்கள் சார்பில் நிற்கிறவர். உங்களுக்காக அவர் வழக்காட வல்லமையாக இருக்கிறார். அதனால நீங்க போயிட்டு அவங்களோட யுத்தம் பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் யுத்தம் பண்ணுவார். யார் எதை பேசினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த தைரியம் நமக்கு வரணும். சில நேரங்களில் ஆண்டவர் சிலர் அனுமதிப்பார் நம்ம வாழ்க்கையில. இவங்கெல்லாம் நம்மளை திட்டணும்னு அனுமதிப்பாரு, இவங்களாம் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு அனுமதிப்பாரு. சோர்ந்து போகக்கூடாது. நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். எப்படி உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். நம்ம வெடித்து செதறோமா, அவங்கள மாதிரி நம்மள ரியாக்ட் பண்றோமா, அப்போ நம்ம தோத்து போயிடுவோம். நிற்கணும், வலிமையா நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எதுக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார். இன்னைக்கு அதை நீங்கள் கற்றுக்கொண்டுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறி விடுவீங்க. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படி, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, எனக்கு சம்பளம் சரியா இல்லையா? வெளியே இருக்கிறவங்களாம் கேட்குறீங்களா? எனக்கு உபவாச ஆராதனை. வெளியே இருக்கிறவங்களாம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட கூட நீ பேசி கொண்டிருக்கிறாரு. சபைக்கு வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அவங்க செவிகளை திருப்புங்க.
நீங்க பாரத்தோடு வருவீங்க. உங்க பாரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. உங்களை விசாரிக்கிற தெய்வம் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசாரிக்கிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக வழிந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த கேட்பீங்க, 2025 பாஸ்டர் எவ்வளோ வருத்தம் தெரியுங்களா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ அவமானம் தெரியுமா, எவ்வளோ நிந்தை தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, இது வழியாதான் உனக்கு நான் பாடங்களை கற்றுத்தர விரும்புகிறேன். ஆமென். எப்பவுமோ எல்லாமே நடந்துகிட்டே இருந்தா தெய்வம் தேவையில்லையே. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா கடவுள் எதுக்குங்க? ஆண்டவர் எதுக்கு? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா ஆண்டவர் எதற்கு? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்க நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடக்க என் வாழ்க்கை நான் அர்ப்பணிச்சேன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், அப்படி நினைச்சா நடக்கலாம், ஆனா அது ஆசீர்வாதமா இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அவர் நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். 2026 வரப்போற ஆண்டுல இருந்தாச்சும் ஆண்டவரே என் வாழ்க்கைய உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போட வாழ கத்துக்குங்க. கர்த்தர் உங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் மகிழ்ச்சியின் அனுபவங்களா மாறும். ஒரு அனுபவத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 84 சங்கீதத்துல வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:5. ஆறாம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இங்கே ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த எருசலேமுக்கு யாத்திரிகரா போகிறவங்க, சீயோனுக்கு நோக்கி போறவங்க அவர்கள் பயணம் பட்டு போறாங்கன்னா அவங்க ஒரு எது வழியா கடந்து போகணும் தெரியுமா? அங்கே ஒரு கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கு அவங்க கடந்து போகணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இடம் அவங்க கடந்து போகிற இடம், பிரயாணப்பட்டு போகிற இடத்துல ஆண்ட வேலை அவங்க இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க சந்திக்கணும். ஏன் அது கண்ணீரின் பள்ளத்தாக்குன்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. எபிரேய மொழியில் 2 அர்த்தம். ஒன்று பால்சம் மரங்கள், பால்சம் மரங்கள் நிரம்பிய காடு. இன்னொன்று கண்ணீர், அழுகை. அந்த பால்சம் மரங்கள் ஒருத்தர் சொல்றாரு ரொம்ப ட்ரையான, கடினமான அல்லது ரொம்ப என்ன சொல்றது, ட்ரைக்கு காய்ந்து போன இடத்துல தான் வளரக்கூடிய மரம் தான். அங்க எதுவுமே தண்ணி இருக்காது, காய்ந்து போயிருக்க எல்லாம். இந்த பிரயாணம் போனவங்க எருசலேமுக்கு தேவாலயத்தை நோக்கி பிரயாணம் பண்ணவங்க அதை கடந்து என்ன பண்ணுமா போனோம். கடந்து போனா என்ன வருதான்? என்ன வருதான்? வாசிங்க, என்ன வருது? அதே வசனம் வாசிங்கம்மா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்கள் என்ன பண்ணும் பாருங்க. ஒரு அழுகையான அனுபவத்து வழியா போறவங்க அதை கடந்து போகும்போது கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு கர்த்தரை சார்ந்து கொண்டு போறவங்க கொஞ்சம் தூரம் கடந்து போனா அவங்களுக்கு நீரூற்ற பாக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் சொல்றாரு. கடந்து வர பாதை தற்காலிகமானது. அழுகையின் பள்ளத்தாக்கு நிரந்தரமானது அல்ல, கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. ஆண்டவர் அங்கிருந்து நம்மள நீரூற்றான இடங்களுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஏன் எனக்கு, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஏன்பா எனக்கு அப்படின்னு ஒருவேளை நீ கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த வழி வழியா நான் கடந்து போறேனே, இந்த போராட்டங்கள் வழியா நான் கடந்து போகிறேனே, என் வாழ்க்கை பயணத்துல, என் வாழ்க்கை பிரயாணத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு நான் கடந்து போறேனப்பா. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோட கடந்து வா, உனக்கு நீரூற்றை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு நீரூற்றை நான் வைத்திருக்கிறேன். ரிவர்ஸ் ஆஃப் சாரோ டு ரிவர்ஸ் ஆஃப் டிலைட். துக்கமான ஆறுகளை கடந்துதான் இன்பமான நதிக்கு நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எப்படிப்பட்ட கண்ணீரோடு வேதனையோடு நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் அதை மாற்றி ஒரு களிப்பான சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற சில காரியங்கள். நமக்கு இருந்ததான அப்போஸ்தலரெல்லாம் பார்க்கும் பொழுது
அவர்கள் எல்லாரும் அந்த உபத்திரவங்கள் வழியாகத்தான் கடந்து வந்தார்கள். கடவுளுக்காக உபத்திரவங்களை சகித்தார்கள். கடவுளுக்காக அவர்கள் எல்லா போராட்டங்களையும் சந்தித்தார்கள். ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்தார்கள். காரணம், அவர்கள் கடந்து வரும்போதெல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அந்த கண்ணீரின் பாதையை கடந்து வரும்போதெல்லாம் அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த இடத்தை கடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தான் அவர்களுக்கு நங்கூரமாக இருந்தது. அந்த விசுவாசம் தான் அவர்களுக்கு ஒரு பலனை அவர்களுக்கு கொடுத்தது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நீ கடந்து வருகிற பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு அந்த பள்ளத்தாக்கை கடந்து வரும்போது மேன்மையான ஸ்தானங்களை உனக்காக வைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 66ஆம் சங்கீதம் வாசியுங்கள். 66ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் அவர்கள் ஒருத்தர் வாசியுங்கள். வாசிங்க. ஒட்டாமல் உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அகப்படுத்தி வருத்தத்தை பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாம் சொல்லுங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். எதை கடந்து வந்தாங்களா? எதை கடந்து வந்தாங்களா? தீயையும். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய அனுபவத்தை பாருங்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தண்ணீரை தீயையும் கடந்து வந்த செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து. இதையெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு செழிப்பான இடம் வந்துச்சு. எதெல்லாம் கடந்து வரணும்? இப்படிப்பட்டதான வருத்தங்களையும் பாடுகளையும் மனுஷங்க தலை மேல ஏறி போக பண்ணினீர். சில நேரத்தில் மனுஷாலு நம்மள ரொம்ப ஓவரா போவாங்க, அதிகமா பேசுவாங்க, தீமையான காரியங்களை பேசுவாங்க, அவதூறுகளை பரப்புவாங்க, இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை ஒரு காலடியை போல கால் மிதியடியை போல பயன்படுத்துவாங்க. மிதியடி எதுக்கு பயன்படுத்துவாங்க? வெளியில வந்து உள்ள வரவங்க காலில் இருக்கிற அழுக்க துடைக்கிறதுக்கு போல பயன்படுத்துவாங்க. இந்த உலகத்துல நம்ம சில நேரங்களில் மிதியடியை போல பயன்படுத்தப்படுவோம். இது எல்லாவற்றிலும் நாம் பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இது தற்காலிகமானது மகனே, உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். நீ போகிற பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கா இன்னைக்கு இருக்கிறது தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. ஆமென். இந்த திட்டுகிற மனிதனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. விரோதமாய் பேசுகிற அந்த சகோதரிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர்கள் எல்லாரும் வெட்கி போவார்கள். நீயோ நீரூற்றண்டையிலே போய் கொண்டு போய் விடப்படும். நாமோ நீரூற்றண்டையிலே தண்ணீரை குடிக்கிறவர்களாய் நாம் மாறி விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட ரகசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையோட ரகசியத்தை கற்றுக்குங்க. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை கற்றுத்தரேன். யார் எதை பேசினாலும் நீ தேவ சமூகத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லு. அவங்கள எதிர்த்து நிற்கவே நிற்காத. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நோடு இருக்கிறார். நீ சும்மா இருப்ப, நான் உனக்காக யுத்தம் செய்வேன்றாரு. நீ யுத்தம் செஞ்சா அவர் சும்மா ஆயிடுவார். நம்ம சும்மா இருக்கணும், அவர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சும்மா இருந்தோம்னா அவர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்ம அவரை சார்ந்திருக்கணும், அவரை நம்ம நேசிக்கணும், அவருக்காக வைராக்கியமா இருக்கணும், அவருக்காக உத்தமமா ஊழியம் பண்ணணும். நான் கூட ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக ஊழியம் பண்ற உத்தமமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். உமக்காக நான் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவரே கிராமத்தில் தேவ ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை இவர்கள் பேசுகிறார்கள், இதற்கான நியாய தீர்ப்பு நீங்க கொடுங்கப்பா. நாங்கள் அவங்களோட எதிர்த்து நிற்கிறாங்க. எங்களால முடியாது. பேசி ஜெயிக்கலாம். பேசி ஜெயிக்க கடவுள் நம்மளை அழைக்கல. ஜெபித்து ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சார். ஜெபித்து ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சார். ஜெபித்து ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட சகோதரி கூட சாட்சி சொன்னாங்க, வேலை மேலே இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, கடுமையாக பேசுகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், அமைதலா இரு, உன் வேலையை நீ பாரு. அவங்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அதனால அவங்க அப்படிலாம் பேசுவாங்க தான். அதனால அவங்க கோபத்தில் எது வேணா பேசுவாங்க, வெறுப்பில் பேசுவாங்க. ஆனா என்ன பண்ணாத, அமைதலா அவன் வேலையை பார். நம்ம அமைதலாக ஆக ஆக சத்துரு வெட்கப்பட்டு போவான். அமைதல் ஆக ஆக சத்துரு வெட்கப்படுவான்.
அமைதலாக போய் தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். ஆமேன் சிஸ்டர், அமைதலாக போய் தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். ஆமேன். உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேணாம், எனக்கும் என் தேவனுக்கும் இந்த காரியத்தை முன்னால் வைக்கிற ஆண்டவரே. அப்படிதான் ஊழியத்தில் ஜெயிச்சு வர முடியுங்க. அப்படிதான் ஜெயிச்சு வர முடியும். எனக்கு எப்பவும் இருக்கிறதான ஒரு பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்றப்போ அதை மீறி யார் என்ன செஞ்சிட முடியும்? யார் என்ன பேசிட முடியும்? பேசி என்ன ஜெயிச்சிட முடியும்? பேசி என்ன பாத்திர முடியும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவரை நான் தேடுறேன், அவரை தேடுறேன், அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன், ஜெபிக்கிறேன், கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கிறேன், கர்த்தருக்காக ஓடுறோம், உழைக்கிறோம். உலக பிரகாரமான வேலையை நான் செய்யலையே ஆண்டவரே, உங்க வேலையை தானே செய்யறேன். உங்களுடைய வேலையை செய்ய தான் அழைக்கப்பட்டேன். மக்களுக்காக இரவும் பகலும் ஒரு மெய்ப்பனை போல ஜாமக்காரனா நிக்கிறேன் ஆண்டவரே. அதை தவிர்த்து நாங்க எதுவும் பண்ணலையே. அதுக்காக எங்களுக்காக பொருட்களையோ பொண்ணையும் நாங்க சேர்க்கலையே. உங்களுக்காக தானே ஓடுறோம். நீங்க எங்க கூட இருக்கிறீங்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்களை மீறி யாரும் ஜெயிச்சிடவே முடியாது. உங்களை மீறி யாரும் எங்களை தொட்டுடவும் முடியாது. உங்களை மீறி யாரும் எங்களை பேசிடவும் முடியாது. அப்படி பேசிட்டா என்ன நடக்கணும் எங்களுக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து வந்தா செழிப்பான நீரூற்ற. அல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியா போனா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. தாவீது கூட சொல்றாரு, சீமேய்ங்கிறவன் தூஷிக்கிறான். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? கூட போர் படை தளபதி வரான், போர் வீரன் வரான். அவன் சொல்றான், ஐயா ராஜா தாவீதை பார்த்து, தாவீது ஐயா அவங்கள ராஜாவே, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், அவங்கள திட்டுறான் பாருங்க. எப்படி ஒரு ராஜான்னு கூட பார்க்காம திட்டுறானே, இவனை நான் என்ன பண்ணலாம்? அவனை வெட்டி போடட்டுமா? தாவீது சொல்றாரு, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அவன் திட்டுறான்பா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. இதை நான் ஏற்றுக்கொள்றேன். அப்பதான் பக்குவப்பட முடியும். ஆமென். எல்லாருக்கும் சொல்லித்தரேன். உங்களுக்கு கணவனா மனைவியா, உங்க மனைவி ரொம்ப ஆத்திரத்துல கத்துறாங்களா, கர்த்தர் சமூகத்துல போய் ஜெபத்துல வைங்க. கர்த்தர் அவங்கள மாத்திடுவாரு. உங்க கணவன் அப்படி கத்துறாரா, அவரோட வாக்குக்கு வாக்கு எதிர்த்து நிக்காதீங்க. அமைதலா அவருக்கு ஆயிச்சோம் பண்ணுங்க. அவருக்கு என்ன பிரச்சனையோ, என்ன டென்ஷனோ, கையில பணம் இல்லைன்னா என்ன வந்துடும்? குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். கடன் வந்துட்டா என்ன வரும்? பிரச்சனைங்க வரும். சில நேரத்தில் நம்மளே ஞானம் இல்லாம போய் சில விஷயங்களை சிக்கி கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருப்போம். ஆனா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் என்ன செய்யப்படவில்லை? வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வனாந்தர வாழ்க்கையிலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கி கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகிற உங்களுக்கு நீரோற்றை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு பள்ளத்தாக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை. இரண்டாவதாக தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு. மரண இருள் என்கிற பள்ளத்தாக்கு பெரிய ஆபத்து, மோசமான இருளான சூழ்நிலை, மரணத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடியதான ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதை அவர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கு. அவர் சொல்றாரு இங்கிலீஷ்ல, even though I walk through the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எல்லாம் சொல்ல நடந்தாலும், எல்லாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார். என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இருளிலே நான் உட்கார்ந்தாலும் வெளிச்சம் கொடுப்பதற்கு எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு இருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 இவர் சொல்லுகிறார், நான்
இருளிலே நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது ஒரு ஆழமான துயரம், ஒரு ஆழமான இருள் நிறைந்த ஒரு அனுபவத்தை தாவீது சொல்றார். விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், உருந்தாலும் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் சத்துருவே என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க சத்துரு நீ விழுந்துட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான்? நீ சொல்லுங்க, நீங்களும் நானும். அப்பா சந்தோஷப்படாதப்பா, எங்களை ஆண்டவர் தூக்கிடுவாரு. நாங்கள் இருளில் உக்காந்தாலும் அவரு வெளிச்சமா இருப்பாருப்பா. அல்லேலூயா. நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்துட்டேன்னு சொல்லி சத்துருவே நீ சந்தோஷப்படாத. நான் கெட்டு போயிட்டு நீ சந்தோஷப்படாத. நான் வழி விலகி போயிட்டு சந்தோஷப்படாத. என் பிள்ளைகளை நீ கெடுத்துட்டேன்னு சந்தோஷப்படாத. என் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சந்தோஷப்படாத. என் ஆண்டவர் இழந்ததை மீண்டுமாய் கொடுப்பேன். எந்த இடத்துல அவமான நிந்தை அனுபவிச்சோம் அதே இடத்துல எல்லாத்தையும் மீண்டும் கொடுப்பார். நான் கடந்து போகிற பாதை மரண இருளை போல ஒரு பாதை. ஆனா நான் பயப்பட மாட்டேன். கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? வெளிச்சம் கொடுக்குற ஆண்டவர். நான் கூட வெளிச்சமே என் கூட இருக்கும்போது இருளை பற்றி எனக்கு என்ன பயம்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா போகிற அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? பயங்கரமான இருள் வழியா கடந்து வந்திருக்கிறீங்களா? சில நேரத்தில் நினைச்சிருக்கிறோம் செத்துருவோம் போல இருக்குல்ல, ஐயோ பயங்கரமா இருக்கு அந்த வலி. யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுல, உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. திடீரென்று ஒரு பெரிய ஒரு வலி வரும். அது நம்ம செத்துருவோமோங்கிற பயத்தை கொண்டு வருகிற ஒரு வழியாக இருக்கும். அங்க மட்டும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கவே முடியாது. தம்பி கூட சொன்னாரு, ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி ஒரு பைக்ல விழுறப்போ நடு ரோட்ல நாங்க விழுந்தோம். கர்த்தர் எங்களை காப்பாத்தினாரு. அதனால நம்ம நல்லவங்க நீதிமான்கள் அல்ல, நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது, நம்மேல் வைத்த தயவு பெரியது, நம்மேல் வைத்த அவருடைய கிருபை பெரியது. அதனாலதான் இன்றைக்கு ஜீவனோடு வந்து உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். ஒவ்வொருத்தரும் கடவுள் செஞ்சதை நினைச்சு பார்த்தா நன்றியோட இருப்போம். இதை என்னைக்குமே நினைக்கணும், என்னைக்குமே நினைக்கணும். ஐயோ கர்த்தரை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. எப்பயோ மரிச்சு போயிருப்பேன், கர்த்தர் ஜீவன் கொடுத்தாரு. இன்னைக்கு சொல்ற சாட்சி இல்லை, வாழ்நாள் முழுக்க சாட்சி. அல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலையில நான் விழுந்து போயிருப்பேனே. சத்துரு எத்தனை தடவை எனக்கு சத்துரு என் மேல களி கூர்ந்தான், சந்தோஷப்பட்டான். ஆனா கடவுள் என்னை காப்பாத்திட்டு வந்தாரு. அவர் ஆராதிப்பது தவிர இந்த உலகத்துல முதன்மையானது எதுவுமே இல்லை. அந்த எண்ணத்துக்கு எப்போ ஒரு விசுவாசி வராங்களோ அன்றைக்கு தான் அவர்கள் பக்குவப்பட்ட விசுவாசிகளாக மாற முடியும். எத்தனை பேர் நான் சொல்றத நீங்க விசுவாசிக்கிறீங்க? சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கெல்லாம் கர்த்தரை ஒதுக்குறது இல்லைங்க, ஒதுக்குறது இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கிங்க, மாம்சத்திலிருந்து வெளியே வாங்க, சத்தியத்தை சொல்லும் போது வாங்கிக்கிங்க. நம்மள ஆசீர்வதிக்கப்படணும்னா உலகம் கொஞ்ச நேரம், உலகத்தின் உறவுகள் கொஞ்ச நேரம், உலகத்தின் இன்பங்கள் கொஞ்ச நேரம், உலகத்தின் மகிழ்ச்சி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் பாடலாம் ஆடலாம், வீட்டுக்கு வந்துட்டா முகம் தொங்கி தான் போயிருக்கும். சரியா? கர்த்தர் சமூகத்துல நீ இருந்தீனா பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை சந்திக்கிற அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறாரு. இப்ப நீ வீட்டுக்கு போனேன்னா ஒரு 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 மகிழ்ச்சியோட ஒரு தெம்பு ஒரு என்ன தெரியுமா, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து நான் வருவேன், அது சாதாரணமானது தான், நான் வந்துட்டேன், எனக்கு நீரூற்ற கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்க வந்தா கூட பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஈவன் தோ ஐ வாக் த்ரூ தி வேலி ஆஃப் டெத் ஐ வில் ஃபியர் நோ evil, God is with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் நடந்தாலும், எல்லாம் சொல்ல நடந்தாலும். இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் கடந்து போறது, அவ்வளவுதான். நீ அங்கேயே இருக்க போறது இல்ல, கர்த்தர் உன்னை அங்கேயே வைக்க போறது இல்ல, அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார், நம்மை வெளியே கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இங்க சாட்சி சொன்னீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு மரண இருளினுடைய அனுபவம் இருந்துச்சு இல்லையா? ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார். அது எதற்காக எனக்கு அனுமதிக்கப்பட்டது? என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வதற்காக அனுமதிக்கப்பட்டது. சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம உணர்றதே கிடையாது. ஆண்டவரை நம்ம எந்த நேரத்தில் அவரை, சில நேரங்கள் அவரை விட்டு நம்ம தூரம் போயிடுறவங்களா இருக்கிறோம். அதுக்குதான் நான் சொன்னேன், சிலருடைய சுபாவங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கடவுள் அதாவது ஏதாவது உங்க பிரச்சனைகள்லயே இருந்துனே இருக்கிறாங்க, இருந்துனே இருந்தாங்க தான் டச்ல இருக்கிறாங்க. யாரோட?
நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப பேரை பார்த்துருக்க விசுவாசிகளை. நீங்க யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. மகிழ்ச்சியா இருக்கும்போது கடவுளை தேடுறதே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் தான் வரும். சத்துரு எதிராக எழும்பும்போது, அக்கம் பக்கத்தில் ஒரே பிரச்சனைகள் போராட்டம் வரும்பொழுது, கண்ணீரும் கவலையா இருக்கும்போது ஜெபிக்கிறோம்ல, ஓடி வரும்ல, எல்லாமே சுமூகமா போகுது. இப்ப யாரை தேடுறது இல்லை. வேணாம், புயலுக்கு முன்னால மனம் திரும்புவோமே, பெரிய ஜலப்பிரவாகம் மனம் திரும்புவோமே. அதுக்குதான் இந்த உபவாச ஜபங்கள்லாம் நம்ம வைக்கிறோம், குடும்பங்கள் காக்கப்படணும்னு. நீங்க பாருங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தான் நீங்க பாதுகாக்கப்படணும், உங்களுக்கு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், உங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதற்காக பாரப்படுறோம். ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருக்கிறோம், சாயங்காலத்துல ஜெபம். எல்லா ஊழியங்களையும் நிறுத்திட்டு, வெளியே போற ஊழியங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வேற வேலை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. எங்கேயும் ஊழியம் இல்லை, அவர் உட்காந்துங்கிறார் வீட்டில், நமக்கு உபவாசம் போட்டாருன்னு இல்லை. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, நம்முடைய திருச்சபையினுடைய எல்லா வளர்ச்சிக்காக தான் எல்லாவற்றையும் நாம் நிராகரித்து விட்டு இங்கே தேவ சமூகத்தில் உங்களுக்காக திறப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் வேற மாதிரியாக இருந்தால் அங்க ஓடிக்கொண்டே இருந்திருப்போம். ஆனா தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படணுமே, அவங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுமே, அந்த பாரத்தோடு நம்ம இருக்கிறோம். யாராச்சும் இந்த 15 நாள்ல ஒரு நாள் உங்களை நான் கேட்கிறேன், யாரும் என் கஷ்டமா எடுக்காதீங்க. நான் என்னோட உள்ளத்துல உணர்வுகளை ரொம்ப வேதனையா பேசுறேன், இது யாரையும் கடிந்து கொள்றது இல்லை. ஒரு நாள் உறவுகளுக்காக போறோமே, ஃப்ரெண்டுக்காக போறோமே, உயிரா இருக்கிறதுக்கு காரணம் அவர் தானே. தேட மாட்டோமே. கொஞ்சம் மனசாட்சி. எங்க எத்தனை நாள் லீவ் எடுக்கிறோங்க? உடம்பு சரியில்லை, எத்தனை நாள் லீவ் எடுக்கிறோம்? கல்யாணம்னா லீவ் எடுக்கிறோமே. ஒரு உறவுகளுக்காக நம்ம எடுக்கிறோமே லீவு. அவங்களால நம்ம என்ன சாதிச்சோங்க? என்ன சாதிச்சோம்? என்ன வந்தது அவங்களாலாம்? ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் பொழுது உன் உயிரை காப்பாற்றினது அவர்கள் அல்ல, ஆண்டவர் தான். படுக்கையில நீ கிடந்தப்போ நீ எப்படி இருக்கிறன்னு அவன் கேட்கலையே, ஆனா அவனை தூக்கி எடுத்தது தெய்வம் தானே. அந்த தெய்வம் தானே. அந்த நினைப்பு நம்ம கொஞ்ச நாள் இருக்கா? நான் சொல்றேன், நன்றி உள்ளவனா வாழணும். நம்ம மூக்குல மூச்சு காத்து வருதுன்னா நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். நினைச்சு பார்க்கணும். ஆமென். எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்றி உள்ளவங்களா வாழறவன் தான் மனுஷன். மாற்றம் இல்லாதவன் செத்த பிணத்திற்கு சமம். செத்து போனவர்கள் மாற்றம் பண்ண முடியாது. அவங்க கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அவங்க கையை தூக்கி நம்ம மேல அடிச்சாலும் அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ண முடியாது. அவங்க அப்படியே தான், ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போனவங்களா இருக்கக்கூடாதுங்க. கடவுளுக்கு உண்மை இல்லவங்களா இருங்க. எத்தனை நன்மைகளை செஞ்சார் ஆண்டவர். ஒரு நாள், ஆனா ஒரு நாள் நீங்க அதெல்லாம் உணர்வீங்க. நான் அதுக்காக ஜெபம் பண்றேன். அந்த அன்பு உங்களுக்குள்ள வருவதாக. அல்லேலூயா. அந்த அன்பு உங்களுக்குள் வருவதாக. ஆமென். கடவுளை தேடுகிற உணர்வு உங்களுக்குள் வருவதாக. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் கோலும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தேற்றக்கூடிய கோலும் தடியுமா இருக்கிறது. மரண இருளில் இருந்து இவ்வளவு தூர வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வந்தது தேவனே. நமக்கு ஜீவனை கொடுத்தது தேவனே. நம்மை வாழ வைத்து வெளியே கொண்டு வந்திருப்பது தேவனே. இரண்டாவதாக, இந்த பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கு. அதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் நம்மை இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, காய்ந்த எலும்புகளால் நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே
எசேக்கியேல் என்கிறதான தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்துல எல்லாரும் கவனிங்க. அந்த தரிசனத்துல ஆண்டவர் அவர் என்ன செய்யற, ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போறாரு. அந்த பள்ளத்தாக்கு நடுவுல நிறுத்துறாரு. முதலாம் வசனம், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவுல நிறுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க நிறுத்துறாரு? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவுல நிறுத்திட்டு அவைகளின் நடுவே சுற்றி நடக்க பண்ணிட்டு அந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. எப்படின்னு அப்படின்னா நம்ம சாதாரணமா பேசுற மாதிரி சொல்ல, ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு. எப்படி இருந்தது? அது மகா உலர்ந்ததுலாம் நமக்கு தெரியாது. சரியா? நம்ம தமிழுக்கு நம்ம வருவோம். நமக்கு புரியுற தமிழுக்கு வருவோம். சரியா? புரியுற தமிழுக்கு வருவோம். புரியுற தமிழ்ல பேசினா தானே எல்லாருக்கும் புரியும். என்ன சிஸ்டர், இவர் என்ன இன்னும் கிராமமாவே நினைச்சுக்கணும், கொச்சையாவே பேசுங்கிறாருன்னா எல்லாருக்கும் என்ன புரியுமோ அதை தான் பேசணும். ஏசுநாதர் என்ன பேசினாரு? ஏசுநாதர் காக்காவை பாரு, புல்ல பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, மாவு புளிச்ச மாவு பாரு. கிச்சன் போனா என்ன ஒரு ஞாபகம் வரும்? மாவு ஞாபகம் வரும். கிச்சன் போனா ஒரு கடுகு ஞாபகம் வரும். அங்க போய் கொலவாயிரிக்கா போனா வலை ஞாபகம் வரும். எல்லாம் என்ன பிடிச்சிங்கிறாங்க சிஸ்டர்? வயலுக்கு போனா விதை ஞாபகம் வரும். இதுதான் நம்ம ஆண்டவருடைய பியூட்டி. மக்களுக்கு என்ன புரியுதோ அவங்க மொழியில பேசணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை போய் சேரும். அல்லேலூயா. எங்க எப்படி பேசணும் ஆவியா நம்ம கற்று தருவார். மனுஷாலும் கற்று தர வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒரு கதை சிலருக்கலாம். உங்ககிட்ட மொழி வந்து நிற்கணும் உணர்வு ரீதியா. அது இல்லைன்னா நீங்க தொடப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். காஞ்சி போன எலும்பு எல்லாம் சொல்ல, காஞ்சி போன எலும்பு அங்க நிறுத்திடுறாரு. ஆண்டு நிறுத்திட்டு சொல்றாரு, மனுபுத்திரன் எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டாராம். அதற்கு நான் அத்தராக ஆண்டவரே, அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் முறை பார்க்கிற கதை சொல்றாரு. எலும்பை பார்த்து பேசுங்கிறாரு. சிஸ்டர், பிரதர், ப்ளீஸ் லிசன் டு மீ, ப்ளீஸ் லிசன் டு மீ. எல்லாரும் வெளியே இருக்கிறவங்களாம் கவனிங்களேன். எலும்பை பார்த்து பேசு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னங்க நியாயம் இது? என்ன நியாயம்? செவரை பார்த்து பேசின்னு வச்சுக்கேன், என்ன சொல்லுவாங்க? அவன் யாரு பெத்த புள்ளியோ இப்படி விட்டு பாத்தீங்களா? நான் அதை சொல்லலை, நான் சொல்லலை, அவங்க தான் சொல். அதான் சொல்லுவாங்க சிஸ்டர், அதான் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே. அதனால யாரு பெத்த புள்ளியோ இப்படி பண்ணுது. மரத்தை பார்த்து பேசுனா என்ன சொல்லுவாங்க? ஐயோ நல்லா தானே பார்த்துச்சு இந்த புள்ள. ரொம்ப அதிகமாக ஒருத்தர் படிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அந்த இலையை கிள்ளி அதுக்கிட்ட பேசின்னு இருப்பார். ஏன்னா ரொம்ப என்ன பண்ணிட்டாரு அவரு, படிச்சதுனால அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, அறிவு அதிகமாயிட்டு. என்ன பண்றாருன்னு அவருக்கு என்ன பண்ணலையா தெரியலையா. இப்போ எலும்பு கிட்ட பார்த்து பேசுனா எப்படி சிஸ்டர் அது? ஆண்டவர் சொன்னா செய்யணும். ஆமென். சிலர்லாம் காய்ஞ்ச எலும்பா சர்ச்சைக்கு வரவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவங்கள சேனையா எழுப்பிடும். கர்த்தருடைய வார்த்தை அவங்கள பலமா எழுப்பிடும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றார், அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. உலர்ந்த எலும்புகளே, எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உலர்ந்த எலும்பா, பச்சை எலும்பா, இல்ல உயிரற்றவங்களா இருக்கிறீங்களா, உயிரா இருக்கிறீங்களா? எலும்பை பார்த்து சொல்றாங்க, உலர்ந்த எலும்புகளே. நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிங்களா? அப்படி சொன்னா நம்ம பக்கத்துல இருக்குல்ல கல்லறை, அங்க போயிட்டு உலர்ந்த எலும்புகளே, அப்படின்னு நான் ஒரு சேலை ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு வச்சுங்க. நீங்க பாக்குறீங்க, என்னடா பாஸ்ட் நல்லா தானே இருந்தாரு, இங்க வந்து உலர்ந்த எலும்புகளே கலரையெல்லாம் பார்த்து பேசுறாரு. என்ன கஷ்டமோ என்னமோ. சில நேரத்தில் ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜனங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்களால புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன பண்ணும், குறை தான் சொல்லும். அது மாம்சத்தில் இருக்கிற ஆள்ல,
அது என்ன சொல்லுவாங்க, மாம்சத்தில் இருக்கிற ஆள் எதுக்கேத்தாலும் ராங் ரூட்ல தான் போவாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது குழப்பமா இருக்கும், அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். என்ன அந்த ஆளு போய் தீர்க்கதரிசனம் எலும்புக்கு போய் உதைக்கிறாரு. எலும்புக்காரங்க சொல்றது, சிலர்லாம் எலும்புகளா இருக்கிறாங்க, காய்ந்து போன எலும்புகள். எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் அவங்களுக்காக போராடினாலும், நான் காய்ந்த எலும்பு பாஸ்டர், என்ன விட்டுருங்க பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர். காய்ந்த எலும்புகளே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், பொழுது உயிர் அடைவீர்கள். உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்றார். எசேக்கியேல் 37:3 ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரா, என்ன கேட்கிறாரா, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்ன கேட்கிறாரா. இப்ப நம்மள கேட்டா என்ன சொல்லுவோம், எல்லாரும் நேர்மையா பதில் சொல்லணும். நேர்மை, அந்த பைபிள் வசனத்தை படிச்சுட்டு சொல்லக்கூடாது. நீங்களா இயல்பா உங்களை வந்து எங்க எலும்பு உயிர் அடையுமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க, அது எப்படி இங்க உயிர் அடையும் கேட்பீங்களா இல்லையா. ஒன்று என்ன சொல்லுவோம், உயிர் அடையாதுங்க அப்படின்னுவோம். இன்னொன்று கொஞ்சம் அழுத்தமான சொல்லுவோம், அது எப்படிங்க உயிர் அடையும். இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் என்ன பைத்தியக்காரத்தனமாகுது, எலும்பு எப்படிங்க உயிர், ஒரு சத்த போனமா இருந்தால் கூட என்ன ஜபங்கம் பண்ண ஆகிடும், சில நேரங்களில் எழும்பிடும். இது எப்படி இது. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்குறார், தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த எலும்பெல்லாம் உயிர் அடையுமான்னு. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குறாருன்னு வச்சுங்களேன், இந்த விசுவாசிகள்லாம் நல்லா வல்லமையா எழும்புவாங்களா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுப்பாங்களா, சபையில வந்து ஐக்கியப்படுவாங்களா, ஊழியக்காரன் சேர்ந்து ஊழியம் செய்வாங்களா, ஊழியக்காரனை நேசிப்பாங்களா, சக விசுவாசிகளோட அன்பா இருப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டா, எசேக்கியேலை போல நானும் சொல்லுவேன், கண்டிப்பா இருப்பாங்க ஆண்டவர்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் எப்படி சொல்லுவேன். எப்படி பதில பாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு கேள்வி ஆண்டவருக்கு, விசுவாசத்தை தட்டி எழுப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்களா அவரு, எப்பா அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் ஆண்டவர். எப்படி பாரு, எவ்வளவு அழகான பதில் பாரு, எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம், அது உயிர் அடையுமான்னு உங்களுக்கு தெரியும், அது உயிர் அடையாதானா உங்களுக்கு தான். நான் ஏன்பா குறுக்க. ஏழாம் வசனம் பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே உரைத்தேன், நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும். 8ஆம் வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று, தோலினால் மூடப்பட்டது, ஆனால் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. 9ஆம் வசனம், அப்போது அவர் என்னை நோக்கி, ஆவியை நோக்கி, தீர்க்கதரிசனம் உரை மனுபுத்திரனே, ஆவியை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கற்பிட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன், ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார். காய்ஞ்ச எலும்பு பெரிய சேனையாயிடுச்சு. காய்ந்து போன மனித எலும்புகள், மனித எலும்பு கூடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி மாறிச்சா, பெரிய சேனையா மாறிடுச்சு. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனையை குறித்து என்ன சொல்றாருன்னா, இதை பற்றி இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையற்றதா இருந்தது. அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய அடையாளத்தை இழந்துட்டாங்க, தங்கள் தேசத்தின் அடையாளத்தை இழந்துட்டாங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவங்களுக்கு. இனிமேல் அவங்க தேசத்துக்கு திரும்பி வந்து மீட்படைவாங்களாங்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, எப்படியாக இந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள் பெரிய சேனையாய் மாறினதோ அதுபோல இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு பெரிய உயிர்மேட்சியை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்க சொன்னார். இன்றைக்கு உலர்ந்து போன எலும்பா, காய்ந்து போன எலும்பான்னு இருக்கிறியா? கர்த்தருடைய வசனத்தை உன் மேல நான் விதைக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தான் கூறுறேன், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை போல நீ காணப்படுகிறாயோ, கர்த்தருடைய உலர்ந்த எலும்புகளை சேனையா எழுப்புவாராக. உலர்ந்த எலும்புக்குள்ளே ஜீவன் வருவதாக. ஹல்லேலூயா. நரம்பு, தசை, எலும்புக்கு மேல
எல்லாம் தோல் நரம்பு தசை எல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஒரு 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 உருவம் வந்துடுச்சு. ஆனால் அந்த உருவத்துக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனால் அந்த ஜீவனை ஊதும்படியாய் கர்த்தர் சொன்னார். தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் ஆவி வருவதாக சொன்னாரு. அந்த உலர்ந்த எலும்பா கிடந்த அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பெரிய சேனையா எழும்பி நின்றுச்சு. இன்றைக்கு ஒருவேளை உலர்ந்து போன நிலையில் நம்ம கடந்து வருகிறோமோ, கர்த்தர் நம்மை பெரிய சேனையா மாற்றுவார். உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கில் ஒருவேளை நம்ம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் உன்னை பலப்படுத்தும். பிரதர் பிரதர் வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிரதர், எதற்காக நாம் சபைக்கு வருகிறோம்? Why do we come to church? The purpose we come to church to be revived. சபைக்கு வரதுக்கு காரணம் தெரியுமா? உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நான் சபைக்கு வருகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர்ப்பிக்க. பக்கத்துல உங்களோட கையை குலுக்கி நல்லா சொல்ல, உயிர்ப்பிக்கப்பட நான் சபைக்கு வருகிறேன். சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்படுவதற்கு தான் நான் சபைக்கு வருகிறேன். பக்கத்துல கையை குலுக்கி, உயிர்ப்பிக்கப்படுவதற்கு தான் நான் சபைக்கு வருகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உனக்குள் வருவதாக. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனால் மாற்றம் இல்லாமல் போகிறோம். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இல்லை. சிந்தை மாறுவது தான் உண்மையான ஆராதனை. பக்கத்துல பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, சிந்தை எப்போ மாறுதோ, தேவ சிந்தையா மாறுதோ, அதுதான் உண்மையான ஆராதனை. சிலருடைய மனோபாவங்களும் சிலருடைய ஆட்டிடியூடும் மாறவே மாட்டேங்குது. பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செஞ்சதுன்னா சத்தியமா அவர்கள் மாறி விடுவார்கள். அவருடைய எண்ணங்கள், அவருடைய போக்கு, அவர்கள் பழகுகிற தன்மை, பேசுகிற தன்மை, வாழ்கிற தன்மை, மற்ற நேசிக்கிற தன்மை, சபையோடு ஐக்கியப்படுகிற தன்மை, மற்ற உதவி செய்கிற தன்மை, ஒரு ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, மற்ற பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, ஊழியத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிற வாழ்க்கை, சபையோடு ஐக்கியம் கொள்ளுகிற வாழ்க்கை, சிந்தை மாற்றம் வந்துவிட்டால் இவர்கள் மாறி விடுவார்கள். அதுதான் அபிஷேகத்தினுடைய உண்மையான அடையாளம். நம்ம பைபிள் படிக்க எனக்கு தெரியும், நான் நல்லா படிச்சிரு. அதெல்லாம் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்னா நம்ம யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டோமே. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், படி, எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியட்டும். ஆனால் சக மனிதனோட பழகக்கூடிய ஒரு சரியான தன்மை இல்லைன்னா தேவனுக்காக யாரையுமே சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருக்காக மக்களை சுதந்திரிக்க முடியாத. மூடி டைப்பா இருந்தா, சிடுமூஞ்சி டைப்பா இருந்தா, உலர்ந்த எலும்பா இன்னும் இருந்தா, சரிங்க எலும்பு உயிராயிடுச்சிங்க, நரம்பு வந்துடுச்சிங்க, தசை வந்துடுச்சிங்க, தோல் வந்துடுச்சிங்க, ஒரு உருவம் வந்துடுச்சிங்க, ஆனா கூட அதுக்கு வேல்யூ கிடையாது. உயிர் இருந்தா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் வந்தா மட்டும்தான் நீங்க வேல்யூ ஆவீங்க. அப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க வேல்யூ ஆவீங்க. அப்படி வார்த்தை உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க வேல்யூ ஆவீங்க. அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க உயிரடைய முடியும். உயிர் அடைவீர்களாக. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற மனுஷன் ஒரு நேசிக்கிறவனா இருப்பான், அன்பு கூறுகிறவனா இருப்பான், ஜெபிக்கிறவனா இருப்பான், மற்ற பாரங்களை சுமந்து கொள்வான், ஊழியத்துல பாரப்படுவான், கர்த்தருக்காக விதைப்பான், கர்த்தருடைய மக்களுக்காக ஜெபிப்பான். ஏன்னா அவனுக்குள்ள சிந்தையில மாற்றம் வருது. வசனம் போய் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் படிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா உனக்குள்ள மாற்றம் இல்லாம எவ்வளவு அதிகாரம் படிச்சு என்ன பண்ண போற? உலர்ந்த எலும்பு உயிர் அடையட்டும் இன்றைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யுங்கப்பா. சில நேரத்துல ஊழியக்காரு வசனம் சொல்லி 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 கொஞ்சம் என்ன வந்துடுது, நரம்பு வந்துடுது, கொஞ்சம் என்ன ஆயிடுது, தசை வந்துடுது, கொஞ்சம் என்ன ஆயிடுது, தோல் வந்துடுது. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, பரவாயில்லப்பா. எலும்பா இருந்தது, காஞ்சு போய் கிடந்ததுப்பா, உருவம் தெரியாம, ஆனா இதெல்லாம் வந்துடுச்சு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் நிக்க முடியாத. உயிர் இல்லையே. அழகால இருக்கிறோம், அழகால ட்ரெஸ் பண்றோம், பார்க்க நல்லா தானே இருக்கிறோம். இங்க எப்படி இருக்கு? காஞ்சு போயிருக்குது. இதுதான் தேவனோடு ஐக்கியம் கொண்டதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லும். உலர்ந்த எலும்பு என்ன ஆகணும்? இன்னைக்கு உயிரை அடையட்டும். ஆமென். ஆண்டவருக்காக ஆண்டவரோட வருகை வரப்போகுது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் எல்லாரும் we are accountable to God. நம்ம கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும்.
நீ வைத்திருக்கிற பொருளுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும், வைத்திருக்கிற பணத்துக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். நீ பயன்படுத்தாமையே வச்சிருக்கிற அந்த Dress யாருக்கும் கொடுக்க மனசு வரல, மடிச்சு மடிச்சு வச்சு கிழிஞ்சு போச்சே, அதுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? கடவுளோட அழகுமா பழகிறவங்க இருதயம் ரொம்ப தாராளமாக இருக்கும், ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அதான் ஒருத்தனுடைய ஒரு அடையாளம் கிறிஸ்தவன். நான் உங்களே கேட்குறேன், இன்னைக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது. நீங்கள் உலர்ந்த எலும்பா இருக்க போறீங்களா, சேனையா எழும்ப போறீங்களா? சேனையா நின்னா தான் யுத்தம் செய்ய முடியும். காஞ்ச எலும்பா தான் எல்லாம் இட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. காஞ்ச எலும்பு யாரா வேல்யூ பண்ணுவாங்களாங்க? காஞ்ச எலும்பு யாரா வேல்யூ பண்ணுவாங்களாப்பா? என்ன பண்ணுவாங்க? வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சேனையை தான், சேனையோட தான் யுத்தம் பண்ண முடியும். சேனையா இருந்தால் தான் யுத்தம் பண்ண முடியும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சேனையா மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சிந்தையில மாற்றம் வருவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம் ஆண்டவருக்காக. ஆமென் சொல்லுங்க. பணம் மட்டும் இல்லை, நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுப்போமே. ஒன்று மட்டும்தான் கணக்கில் வரும், கர்த்தருக்காக நீ எதை செய்தாதோ அதுதான் பரலோகத்தின் கணக்கில் வரும். ஏழைகளுக்காக செய்தது, கர்த்தருக்காக செய்தது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பான் என்றால் அதற்கான பலனை அவன் அடையாமற் போக மாட்டான். காய்ந்த எலும்பா இருக்காதீங்க, பிரயோஜனம் உள்ள சேனையா எழும்புங்க. இன்னைக்கு இந்த உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கிலிருந்து சபை வெளியே வருவதாக. ஊழியக்காரன் விசுவாச குடும்பங்கள் வெளியே வருவார்களாக. ஆண்டவரே, எல்லாம் இருக்கிறது, ஜீவன் இல்லை ஆண்டவரே. என் சபையில எல்லாம் இருக்கிறது, ஜீவன் இல்லை ஆண்டவரே. அன்பு என்கிற ஜீவன் இல்லை அப்பா. ஒற்றுமை என்கிற ஜீவன் இல்லை ஆண்டவரே. ஐக்கியம் என்கிற ஜீவன் இல்லை ஆண்டவரே. ஒரு நேசிக்கிற ஜீவன் இல்லை ஆண்டவரே. ஒருவருக்காக ஒருவர் பாரப்படுகிற ஜீவன் இல்லை ஆண்டவரே. ஒருவர் பாரத்தை ஒரு சுமக்கிற ஜீவன் இல்லை ஆண்டவரே. எனக்குள்ளாக அந்த ஜீவன் வருவதாக. இன்றைக்கு நான் காய்ந்த எலும்பாய் மற்றவர்களால் தள்ளிவிடப்படுகிறவனாய் அல்ல, சேனையாய் எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த ஜீவனை தாரும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கு, அதை சொல்லி நாம் செபிக்க போகிறோம். சத்துருவை சந்திக்கின்ற பள்ளத்தாக்கு, ஏலா பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? ஏலா பள்ளத்தாக்கு. ஏலா 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 பள்ளத்தாக்கு. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். 1 சாமுவேல் 21:9. ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தனாய் நீ வாசி, திரும்ப பொறுமையா வாசிங்க. நீ ஏலா பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். என்ன சம்பவம்? யாருக்குள்ள யுத்தம் நடக்குது? தாவீதுக்கும் கோலியாத்துக்கும். எந்த பள்ளத்தாக்குல? ஏலா பள்ளத்தாக்கு. இன்றைக்கு இந்த ஏலா பள்ளத்தாக்கு நீ கடந்து வந்தால்தான் ஒரு பெரிய ஜெயத்தை உன்னால் சந்திக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஏலாங்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல தான் யுத்தம் நடக்குது. யாருக்கு? கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடக்குது. தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாரை சந்திக்கிறான்? கோலியாத்தை சந்திக்கிறான். கோலியாத் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்தியன், மாம்ச புயமுள்ளவன், மாம்சத்தை நம்புறவன், மாம்ச பட்டயத்தை நம்புறவன், மாம்ச பலத்தை நம்புறவன், மாம்ச அனுபவத்தை நம்புறவன், சிறு வயதுல இருந்தே யுத்த வீர. அவன் அந்நிய தேவனை ஆராதிக்கிறவன், ஆண்டவரை நிந்திக்கிறவன், ஆண்டுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவன், சுய பலத்தால தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியதான ஒரு ஆற்றல் பெற்றவனா அவன் இருந்தான். அவனை எதிர்க்கிறது அவ்வளவு கஷ்டம். அவனுடைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது அவன் பெரிய பெரிய யுத்த ஆயுதங்களை வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப மோசமானவனா, பயமுறுத்தக்கூடியவனா அவன் இருந்தான்.
அவனுடைய அழிவுக்கு காரணமே அவனுடைய பெருமை தான். அவன் நினைச்சான் நம்மளை யாரும் தொட முடியாது, நம்மளை யாரும் நெருங்க முடியாதுன்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு ஒரு தோல்வி காத்திருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அந்த தோல்வி யார் மூலமா வருவனோ அவன் என்னைக்கு யோசித்தே பார்க்கல. அந்த அவனை சந்திக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏலா பள்ளத்தாக்குல ஒரு காரியத்தை அங்க வைக்கிறார். சத்துருவோட யுத்தம் பண்ணும், பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்கு யுத்தம் பண்ற பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? யுத்தம் பண்ற பள்ளத்தாக்கு. அங்க யார் நிக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையில பல கோலியாத்துகள் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன கோலியாத்து இருக்கிறான் தெரியுமா? உலகம், மாம்சம், பிசாசு. இது கோலியாத்தை போல நிக்குது. நம்ம உள்ளுக்குள்ள சில கோலியாத்துகள் இருக்கிறாங்க தெரியுமா? பயம், அவிசுவாசம், கோபம், கெட்ட குணம், கசப்பு, வைராக்கியம், கபடு, சூது, வஞ்சகம், இப்படிப்பட்ட கோலியாத்துகள் நிற்கிறாங்க. அழிவை உண்டு பண்ணுகிறதான சில தவறான பழக்க வழக்கங்கள் கோலியாத்தை போல நிற்கிறது. அடிமைத்தனங்கள் நிற்கிறது, சோதனைகள் நிற்கிறது, தொடர்ச்சியான பாவங்கள் நிற்கிறது. செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்ப திரும்ப செய்கின்ற கோலியாத்தின் ஒரு நிலைமைகள் நிற்கிறது. ஜெயிக்க முடியவில்லை, விழுந்து விழுந்து எழுகிற நிலைமை, அந்த பாவத்தை விட்டு வருகிறோம் மீண்டுமாய் செய்கிற ஒரு நிலைமை. ஆண்டவர் இதற்கெல்லாம் மதிமயங்கி போய் விடுகிறவர் அல்ல. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து விழுந்து எழுந்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் அறுவடை செய்யவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் அவன் சாமர்த்தியமோ, அவன் பலனோ, அவன் பணமோ, அவன் செல்வாக்கோ அவனுக்கு கை கொடுக்காது. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாக மாறினான். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த கோலியாத்துகளை ஜெயிக்க முடியாதபடிக்கு அவர்கள் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளான பாவங்கள், அருவருப்பான பாவங்கள், இப்படிப்பட்டதான கோலியாத்துகள் எதிர்த்து நிற்கிறது அவர்களை. அவர்கள் அபிஷேகம் இல்லாததினாலே ஜெயிக்க முடியவில்லை. சிலருக்கு கடன் பிரச்சனைகள், சிலருக்கு பொருளாதார சீர்கேடுகள், சிலருக்கு குழப்பமான சூழ்நிலைகள், சிலருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லை பொருளாதாரத்திலே, சிலர் குடும்பங்களிலே மேன்மைகள் இல்லை, வேலையிலே உயர்வுகள் இல்லை. சில கோலியாத்துகளை போல அது ஒரு பொருளாதாரத்தில் நிற்கிறது. இந்த இடத்துல தான், ஏலா பள்ளத்தாக்கில தான் தாவீது யாரை சந்திக்கிறான்? கோலியாத்தை சந்திக்கிறான். கோலியாத்தை சந்திக்கணும்னா கர்த்தர் மேல ஒரு வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. கையத்தை வைராக்கியம் இருக்கும். பெலிஸ்தியன் வந்து எல்லாரையும் பயமுறுத்துறான் கோலியாத்து. ஆனா தாவீது என்ன சொல்றான்? ஏய், யாருடா அவன்? எங்க ஆண்டவரை பற்றி தப்பா பேசுறது? என்ன மாதிரி வைராக்கியம் பேர்? நம்மளாம் கேட்டு என்ன பண்ணிருப்போம்? நமக்கு ஏன்பா வம்மன்னு போவோம்ல, போவோமா? அதான் நடக்குது. ஏன்பா அவரை பற்றி ஏன்பா தப்பா பேசுறோம்? நம்மளும் கூட சேர்ந்து தான் பேசுவோம். எங்க ஆண்டவரை குறித்து என்ன நீ பேசுற? எங்க ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறியா? எங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை தூஷிக்கிறியா? எங்க ஜனங்களை தூஷிக்கிறியா? அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வந்துச்சு. பலத்தோட அவன் போல, அவன் ஈட்டியோட வந்தான். ஆனா இவன் எதோட போனான் தெரியுமா? தேவ வார்த்தையோட போனான், தேவ அபிஷேகத்தோட போனான். உண்டிகோல் எதுக்கு உதவுங்க? காக்கா அடிக்க தானே உதவும். என்ன நம்ம ஊர்ல சொல்லணும்னா எதுக்கு தான் யூஸ் பண்ணான்? குருவி அடிக்க தான் உண்டிகோல். ஆனா கல்லு பயங்கரமா பட்டுச்சுன்னா அதுல கூட என்ன பண்ணுவோம் மனுஷன். ஆனா கோலியாத்தை அப்படி மறிக்கக்கூடியவனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் பார்த்தா எல்லாம் கவரிங், ஃபுல் கவரிங். அவர் வந்து ஃபுல் ப்ரூஃப்ல வந்துக்கிறாரு. என்ன ஃபுல்லா வந்துக்கிறாரு. அவர் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அம்பு விட்டா கூட அவர் அவ்வளோ பெரிய கேடங்க அவருக்கு இருக்கு. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நினைக்காதீங்க, அபிஷேகத்துக்கு முன்னால மாம்சம் எதுவுமே ஜெயிக்காது. கையை தட்டி அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்ன, நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக என்ன பண்ணுவேன்?
மாம்சத்துல வந்து நின்று பண்ற எதுவுமே ஜெயிக்காது. மாம்சத்துல பேசுற பேச்சு ஜெயிக்காது. மாம்சத்துல எடுக்கிற முயற்சி ஜெயிக்காது. மாம்சத்துல செயல்படுகிற காரியங்கள் ஜெயிக்காது. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, உங்களை நம்பி தான்பா போறேன். ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணே இல்லப்பா, உங்க அபிஷேகத்தை நம்பி தான்பா போறேன். என்கிட்ட ஆயுதம் எதுவுமே இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறத நான் வச்சுன்னு போறேன்னு தவிர எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துன்னு போலப்பா. ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புறது நான் சொல்லி ஆண்டவர் கிதியோனுக்கிட்ட பேசினார். அல்லேலூயா. ஏன்னா உங்ககிட்ட எது இருந்தாலும் பரவாயில்லடா, ஆனா கூட நான் இருக்கிறேன்டா. அல்லேலூயா. நீ வச்சிருக்கிறதான ஆயுதத்தால உனக்கு ஜெயம் இல்ல, நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு ஜெயம். அல்லேலூயா. உன் உருவத்தை பார்த்தா அவன் முன்னால ஒண்ணுமே இல்லை, குருவி குஞ்சு மாதிரி இருக்கிற. சரி, இந்த உருவத்தினால இல்லடா ஜெயம், நான் உனக்குள்ள இருக்கிற பெரியவர் இருக்கிற, அதனால தான்டா உனக்கு ஜெயம். அல்லேலூயா. இந்த உருவத்துல ஒன்றும் இல்லை, அவன் சின்ன பையனாச்சப்பா. எப்பா அவரு பல காலமா யுத்தம் பண்றாருங்க. அவங்க குடும்பமே யுத்த குடும்பங்க. சில கிட்ட சொல்லுவாங்களா, ஐயோ அவங்க குடும்பத்திலயா அங்கேயா போய் வாய விட்ட, பிளி 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 பிள்ளை வந்து பிடிச்சினாங்கப்பா அப்படின்னு நாங்கள் ஒருத்தர்கிட்ட வந்தோம், பிளி பிளி பிள்ளை வந்து பிடிச்சிட்டாங்கப்பா, ஐயோ அவங்க கிட்டயா போயிட்டா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? எப்பா அங்கேயா போய் சண்டை வலிச்சிக்கினா, ஐயோ எப்பா மேல முடியாதரா அப்படின்வான். மேல முடியாதப்பா. சவுல் சொல்றாரு, எப்பா அவங்கிட்ட போயிட்டியப்பா, நானே ராஜா, நானே ஐட்டும் வெயிட்டுமா இருக்கிறேனால எல்லா யுத்த ஆயுதெல்லாம் எடுத்து போனடா, நானே பயந்துன்னு வந்துட்டேனடா, நீ சின்ன பையனாச்சப்பா. அவன் சொன்னான், ஆண்டோடைய அபிஷேகம் மேல வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு. தெரியுமா? யாருக்குமே தெரியாது இந்த ரகசியம். தாவீது அன்னைக்கு தான் வெளிப்படுத்துறாரு. அது கூட ஏன் வெளிப்படுத்துறாருன்னா, இந்த சவுல் ராஜா என்ன பண்ணல, நம்பல, அதனால என்ன பண்றாரு, எல்லாம் ஒரு பாட்டு நம்ம இதெல்லாம் இருப்பாரு. தன் வெற்றியை கூட அவர் சொல்லல, எவனை நம்ம மாட்டாடா சொல்றாரு பாருடா, ஏமாத்தா இருக்குது இது ஏமா நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு பையன் வந்து சொல்றான், வழியில வந்துச்சு புலி வந்துச்சு ரஜகுலிப்பேட்டைக்கா, சரியா என்னை பார்த்துட்டு பாதி வந்து நான் என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சம்பாரு, அப்படியே வாயை பிடிச்சி கிழிச்சிட்டு அங்கேயே போட்டு வந்தேன். என்ன நம்புவோமா? சொல்லுவோம், வாடா எடுத்துமா என்ன பண்ண காட்டு கூப்பிட்டுக்கணும் போவான். நம்ம ஆளு அங்க போனா புலி இருக்காது, கேட்டா சொல்லுவான், எது இழுத்துன்னு போச்சோ, அத நான் தான் அடிச்சு போட்டேன், எது இழுத்துன்னு போச்சோ, நம்ப மாட்டோம். நான் தாவீது கூட கர்த்தர் இருந்து முதல்ல இதை ட்ரைனிங் கொடுத்தாரு. கோலியாத்தை தூக்குறதுக்கு முன்னால கரடி கூடியும் சிங்கம் கூடியும் ட்ரைனிங் கொடுத்தாரு. கைகளை யுத்தத்துக்கு ஆண்டவர் பழக்கி வச்சாரு, விரல்களை யுத்தத்துக்கு பழகி வச்சாரு. அவருக்கு யார் டீச்சர்? மாஸ்டர் டீச்சரு ஆண்டவர். கோலியாத்து உன்னை விட அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் யார் தெரியுமா? அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? சொல்லுமா, தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆமே, அவர் ட்ரைனிங் கொடுத்து யாராவது தோப்பாங்களா? பக்கத்தில் பார்த்துக்கிற, அவர் ட்ரைனிங் கொடுத்து யாராவது தோப்பாங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்தா ஒரு உடம் தோக்க முடியாது. ஆனால் மாம்சம் சிரிக்க தான் செய்யும். இது என்ன மாம்சம்? நீ இதுப்பா மாஸ்டர் ட்ரெயினர் அவரு. அங்கே தான் உட்காந்துட்டு வரோம். அல்லேலூயா. அங்கே தான் உட்காந்து வார்த்தை எடுத்துகிட்டு வரோம். நீ எதை வேணால் பேசிட்டு போய், எதை வேணால் சொல்லு, கமெண்ட் அடி, கிண்டல் பண்ணு, நோ ப்ராப்ளம். மாஸ்டர் ட்ரெயினர் அவர், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் ட்ரைனிங் கொடுத்து தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். நீ கொடுத்த நீ பேச்சு நீ சொல்கிற வார்த்தைக்கு நீக்கும் நான் இங்கே நிற்கல. கர்த்தர் என்னை ட்ரெயின் பண்ணி வந்திருக்கிறாரு. ஒருபோதும் தோற்க மாட்டோம். மாம்சம் அநேக நேரங்கள் ஆவியாரோட வார்த்தை போய் உள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினா மாம்சத்தால் முடியவே முடியாது. சுட தண்ணி எடுத்து நண்டு வலைக்குள்ள விட்டுனா நண்டு என்ன பண்ணும்? பாத்தியா, நண்டு பிடிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல நண்டு கதறோம். ஆசிட் ஊத்துனா என்ன பண்ணும்? ஆசிட் ஊத்துனா கரப்பாம்பூச்சில என்ன பண்ணும்? ப்ளீச்சிங் பவுடர் போட என்ன பண்ணும்? ஏன்னா அதுக்கு ஆகாத ஒன்று அங்கே போட்டா அது என்ன பண்ணும்? அதே தான் கர்த்தரோட வார்த்தை கூட. உனக்கு ஆகாத ஒன்று வந்துச்சுன்னா உன்னால இருப்பு கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ட்ரெயின் பண்றாரு. அவர் சொல்றாரு, போய் கோலியாத்து முன்னால போய் நில்லு, நான் ஒன்று அனுப்புறேன். இது சும்மா இந்த கவன் கண் ஒரு ஜுஜிபி, சும்மா அந்த குழாங்கள் ஒரு சும்மா.
இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆயுதத்துக்காக வச்சுக்கிற. கல்லால் அவன் விழுவான்னு யாருன்னா எதிர்பார்த்திருப்பாங்களா? கோலியாத்து கல்லால் இவன் விழுவான், நம்மளை அடிப்பான்னு எதிர்பார்த்திருப்பானா? நம்ம ஆண்டவர் எதை செஞ்சாலும் வித்தியாசமா செய்வான். எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி. பெரிய பிரச்சனைய சிம்பிளா முடிச்சிருவாரு. அவர் தான் நம்ம ஆண்டவர். கையை நல்லா பலமா தட்டு. பெரிய பிரச்சனைய சிம்பிளா முடிச்சிருவாரு. சில ஆளுங்க இருக்கிறாங்க, சின்ன பிரச்சனைய பெருசா. எப்படி பேசி பெருசாகிறது? ஊதி ஊதி ஊதி. நாங்க கூட கொஞ்ச நாள் அங்க சாப்பாடு செய்யறதுக்கு விறகு நனைஞ்சு போச்சு. ஆளாளுக்கு ஊதுனாங்க பாருங்க. அதான் நான் சொல்ல, ஊதி ஊதி பெருசாக போறீங்களா இல்ல ஊதி பத்த வைக்க போறீங்களா? அப்போ சில சின்ன விஷயத்த கூட என்ன பண்ணுவாங்க, இங்க வரும், இங்க வந்து கேட்கும். எப்படி நான் என்ன ஆச்சாம அங்க போய் கேட்கும், 10 பேர்கிட்ட கேட்கும். அது ஊதுறது, அது பேர் ஊதாங்கோல். சிஸ்டர் ஊதாங்கோல், சிஸ்டர் ஊதாங்கோல், மிஸ்டர் ஊதாங்கோல். அது ஆல்வேஸ் ஊதிங். சரியா? blowing, always blowing. ஊதுறவங்க கிட்ட கவனமா இருக்கணும். பாருங்க, சின்ன விஷயத்தை பெருசாக்குற உலகத்துல பெரிய பிரச்சனைய சிம்பிளா முடிக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறாரு. தாவீது அதை நம்பி தான் போனான். நான் சின்னவன், என் ஆயுதம் சின்னது, என் வயசு சின்னது, என் அனுபவம் சின்னது, என் குடும்பம் சின்னது, என்னுடைய ஜாதி ஜனம் கூட்டம் எல்லாம் சின்னது. ஆனால் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு பத்தியா, அவரை மாதிரி பெரியவங்க. வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்றீங்க? இப்போ கோலியாத்தை நீங்க ஜெயிக்கணும். இப்போ உங்க மாம்சம் சொல்லுது, எவ்வளோ நேரம் பிரசங்கம் பார்த்தியா, உபவாச நாலாவதுமா சீக்கிரமா முடிப்பாரு, சாப்பாடு அவர் வந்துருச்சு போல இருக்குது, இன்னும் வேற திருவிருந்து ஆராதனை இருக்குது. தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக கோலியாத்துகள் எதிர நிக்குது. அதை ஜெயிக்கக்கூடிய இடம் தான் ஏலா பள்ளத்தாக்கு. உன் சத்துருவை கர்த்தர் ஜெயம் எடுக்க உனக்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பாராக. நீ எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த கோலியாத்தை இன்றைக்கு வீழ்த்துவதற்கு தேவன் வல்லமையை தருவாராக. அதை நீங்க வீழ்த்தாமல் நீ ஒருபோதும் உனக்கு மேன்மை வராது. என்றைக்கு கோலியாத்தை தாவீது தூக்கினானோ அன்றைக்கு தான் அவனுடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்தது. கரடியா சிங்கத்தையும் அவன் கீழ்ச்சப்போ அவனை பற்றி யாருக்கும் ஒன்றுமே தெரியாது, அதை யாரும் நம்பலை. ஆனால் ஆண்டவர் அவனை ஒரு ஆடு மேய்க்கிற இடத்துல அவனை ஆயத்தப்படுத்தி பாட்டை பாடி 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 துதிச்சு 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 பாடி 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 சங்கீதத்தை பாடி 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 என்ன ஆயிட்டான்? ஸ்ட்ராங் ஆயிட்டான். அல்லேலூயா. நீங்களாம் ஸ்ட்ராங் ஆகணுமா? ஆமாம் பாஸ்டர், ஸ்ட்ராங் ஆனதான் பாஸ்டர் அதை அடிக்க முடியும். அந்த ஸ்ட்ராங் சொல்லல, உள்ளத்துல ஸ்ட்ராங் ஆயிருக்கிறீங்களா? பாடி 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 துதிச்சிங்கன்னா உள்ள ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோலியாத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் கோலியாத்துக்கிட்ட மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் கோலியாத்துக்கிட்ட மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் செல்போன் ஆகிய கோலியாத்திட மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? சோம்பல் தனம், தூக்க மயக்கம், சோம்பல், அசதி, சோர்வு, வேலையோ வேலை, கர்த்தரை தேடுறது கிடையாது. ஜெயிக்க முடியல, கோபத்தை ஜெயிக்க முடியல, அருவருப்பை ஜெயிக்க முடியல, தீமையை ஜெயிக்க முடியல. கோலியாத்தா நிற்கிறான். அதை என்னைக்கு நீ ஜெயிக்கிறியோ அன்றைக்கு தான் உன்னுடைய அபிஷேகத்துக்கான வேல்யூ அங்கே காட்டப்படும். அல்லேலூயா. அப்பதான் உனக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் வரும். அல்லேலூயா. அது வரலும் நீ கோலியாத்தை பார்த்துக்கினே நிற்க வேண்டியதுதான். கோலியாத்தை கத்த ஜெயிக்க கிருபை தருவாராக. வாலிப பிள்ளைகளே, what kind of Goliath you face today? இன்னைக்கு எப்படிப்பட்ட கோலியாத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? குடும்ப தலைவனே, தலைவியே, சகோதரி, சகோதரா, எப்பேற்பட்ட கோலியாத் உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறான்?
அது ஜெயிப்பதற்கு ஒரே வழி தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வைராக்கியம். இதுதான் கோலியாத்தை ஜெயிக்கின்ற பலமாய் மாறுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் ஓசியா 2:15 சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. இது உபவாச ஞாயிற்றுக்கிழமை, சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? பஸ் எடுத்தா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பெட்டர் பிஸ்கெட் சாப்பிடலாம். வாசிப்பேன். பாருங்க, நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கு. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு யார்? அங்கே ஆகோரின் பள்ளத்தாக்கிலே இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த பள்ளத்தாக்கு ஒரு தண்டனையின் பள்ளத்தாக்காக இருந்தது. இங்கதான் ஆகானை என்ன செய்தார்கள்? கற்குவியலாக அடித்து கற்குவியலாக்கின ஒரு இடமாக இந்த இடம் இருந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் உண்மையில் கல்லெறிந்து அவைகளை 7ஆம் அதிகாரம் 26ஆம் கடைசி வசனம், ஆகையால் இவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும். என்ன பள்ளத்தாக்கு? அங்கே ஆகான் என்பவன் கீழ்ப்படியாமையினாலே, இச்சித்ததினாலே, அவன் தன் காரியங்களை மறைத்ததினாலே, பாவங்களை அவன் மறைத்ததினாலே அவன் சபையார், இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு அவன் என்ன செய்யப்பட்டான்? கல்லெறியப்பட்டு அவனும் அவன் குடும்பம் கல்லெறியப்பட்டு அவர் மேல் கற்குவியலை வைத்தார்கள். அந்த கற்குவியல் இருக்கிற இடம் பேர் தான் ஆகோர் பள்ளத்தாக்கு. அப்ப ஆகோர் என்பதற்கு என்ன அர்த்தம்? கலகம் என்று அர்த்தம். ஆகோர் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம பண்ண சின்ன சின்ன தவறுகளால நம்ம வாழ்க்கையில குழப்பத்தோட நம்ம இருக்கிறோமா? சின்ன சின்ன காரியங்களால நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆகோர் பள்ளத்தாக்க போல ஒரு வேலை இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நம்முடைய பாவங்களை நம்ம மறைச்சி கீழ்ப்படியாம போய் இச்சைகளில் சிக்கி கர்த்தர் விரும்பாத காரியங்களை, கர்த்தர் நமக்கு வேணான்னு சொன்ன காரியங்களை, கர்த்தர் நம்ம மீது பாராட்டின கிருபையை நம்ம போக்கடிச்சு இன்னைக்கு நம்ம அவருக்கு விரோதமா கலகம் பண்ணி துரோகம் பண்ணி குழப்பம் பண்ணி இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில, கலகத்தின் சூழ்நிலையில நீ இருப்பேன்னு சொன்னா நீ உன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க நான் நம்பிக்கையின் பள்ளத்தாக்கா நான் மாத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம போய், ஆண்டவரே இந்த ஆகானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, இந்த ஆகானுக்கு அந்த சூழ்நிலை இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம், அதனால அவன் பாவம் செஞ்சான், கொல்லப்பட்டான். ஆனா இன்னைக்கு கிருபையின் காலம், புதிய ஏற்பாடு. இன்றைக்கு நீ உன் பாவங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க நான் நம்பிக்கையின் பள்ளத்தாக்கா மாத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லா கால்வாய்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்க மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொன்னபோது யோசேபாத்துக்கு தேவ மனுஷனாக எலியாவினுடைய ஆலோசனையை கேட்டபோது என்ன நடந்தது? அங்கே கால்வாய்களை வெட்டினார்கள். வெட்டின போது என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அங்கே வெட்டின கால்வாய்களை வெட்டி காத்திருக்கிறாங்க. அங்கே யுத்தம் செய்வதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்வதற்காக ராஜாக்கள் கூடிக்கொண்டு போகும்போது வனாந்திரம் தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை, இவர்களுக்கு தண்ணீர் இல்லை. எப்படி யுத்தம் செய்வது? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எங்கே போகிறார்கள்? ஒரு தேவ மனுஷனாகிய எலிசாவிடத்தில் போய் என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடு என்று சொன்னவுடனே யோசேபாத் கர்த்தரை நம்பினபடியினாலே, யோசேபாத் கர்த்தருடைய ஊழியக்காரனை மதித்தபடியினாலே அந்த குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவர் யோசேபாத்தின் நிமித்தமாக எலிசாவின் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனை என்ன? எல்லா இடங்களும் என்ன பண்ணுங்க? கால்வாய்களை வெட்டுங்க, எல்லா இடத்துல காவா வெட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு காற்றும் இல்ல, மழையும் இல்ல, காவா எதுக்கு? ஏம்பா, காத்தும் இல்ல, மழையும் இல்ல, காவா எதுக்கு? தனியா ஓட போகுது. நம்ம கேட்டிருப்போமா? நீங்க கேட்க மாட்டீங்களா? விசுவாசத்துல வல்லமையான புருஷருங்க. நான் கேட்டிருப்பேன், ஆண்டவரே ஏன்பா காவா? காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை காற்றையும் காண மாட்டீங்க, ஆனா இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. பக்கத்துல ஆண்டவர் சொல்ற, கையை தட்டி நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. காற்றும் இல்ல, மழையும் இல்லை, ஆனாலும் நிரப்பிறீர். அல்லேலூயா. ரைட். அப்போ
கொஞ்சம் கேட்டுக்க வேண்டியதுதான். சரி, அப்போ கால்வாய்களை வெட்ட செய். வெட்டின உடனே காத்தும் இல்லை, மழையும் இல்லை, கிளைமேட்டும் இப்படி இல்லை, தண்ணியே இல்லை அந்த ஏரியாவில், மழையும் கிடையாதுமா. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா சூழ்நிலையை பார்க்காதீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரை பாருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, வாக்குத்தத்தம் செஞ்ச கடவுளை பாருங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை சொல்லும், ஐயோ காத்து இல்லை, மழை இல்லை, மேகம் வரல, அன்னைக்கு ஒரு இடிச்சு தெரியுமா, இடிச்சு தெரியுமா. அம்மா கூட சொன்னாங்க, ஐயோ ஐயா போயிட்டேன்னு நினச்சேன், என்ன அம்மா எனக்கு எதனா வேலை வச்சிருவோன்னு நினச்சேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, போயிட்டோன்னு எதனா நினச்சாலாம், ஐயா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல ஐயா அப்படின்னு. எங்களுக்கு அது நிலைமை தான், அங்கே வந்து விழுந்துச்சு. ஆனா அதுக்கு தெரியும், இடியை விட அக்கினியான ஆள் அங்க இருக்கிறாரு. அவர் மேல என்ன பண்ண முடியாது, உங்க மேலே விழ முடியாது, யார் மேலே விழ முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் ஜீவனோட வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய இடிங்க, யாரெல்லாம் மூச்சிருந்தீங்க, அந்த இடி கூட ஒருத்தருக்கு தெரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அவங்க விருப்பம், சரியா, அது அவங்களோட விருப்பம், அது அவங்க சந்தோஷம். நம்ம அவங்க அந்த மத்தியிலும் தூங்குறாங்க பாரு. இப்போ யோனா கடலே முழுகினா கூட என்ன பண்ணுறான், கொந்தளிக்குது, தூங்குறான். அவ்வளோ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது பாருங்க, அவனுக்கு எவ்வளோ தூக்கம் பாரு. நல்ல தூக்கத்தை கடவுள் கொடுத்துக்கிறாரு. கடவுள் கொடுக்கல, அவனே தூங்கிட்டான். அது அப்படி தூங்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிலர்லாம் எவ்வளோதான் தட்டினாலும், எவ்வளோதான் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, எழுப்ப. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சரி நான் அப்படி சத்தம் கேட்டால் எழுந்துருவாங்க. அது அவங்கவுங்க நேச்சர், சரியா. அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருங்க. சிலர்லாம் சர்ச்சுக்கு எழுப்பவே முடியாது தெரியுமா. சிலர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு எழுப்பவே முடியாது. சுட தண்ணியை மூஞ்சில் ஊற்றினா கூட அப்படி வாரி இப்படி ஓட்டிட்டு அவங்க பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, சரியா. அப்போ சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா காவா வழியாக தண்ணி வருது. என்னப்பாங்க அம்மா, என்னம்மா இது, என்னம்மா அதிசயம், காவாயில் தண்ணி வருதுங்க, சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கால்வாயில தண்ணி வருதுங்க, மழை இல்லைங்க, காத்து இல்லைங்க, மின்னல் இல்லைங்க, மேகம் கூடலங்க. எப்படிங்க மழை வருது, சொன்னார்னா செஞ்சிருவாரு. எப்படி வரலாம் கேட்க கூடாது, எப்படி வரும் ஆண்டவர்லாம் கேட்க கூடாது. நான் சொன்னா செஞ்சிருவேன்டா. மழை என் கண்ட்ரோல்ல இருக்குது. தித்வா புயல் யார் கண்ட்ரோல்ல இருக்குது, என் கண்ட்ரோல்ல இருக்குது. வர்தா புயல் என் கண்ட்ரோல்ல இருக்குது. கொஞ்சம் அப்படி விட்டோம் பாத்தியா, இவன் என்ன சொல்றான், நான் சயின்டிஸ்ட், நாங்க எல்லாத்தையும் அப்படியே இறக்கிடுவோம், இறக்கிடுவோம். ஏய், காத்தை நிறுத்த முடியுமா உன்னால, பின்ன பூமி எதிர்ச்சி நிறுத்த முடியுமா சிஸ்டர், மெஷின் வச்சுக்கிறோம், பூமி எதிர்ச்சி நிறுத்த முடியுமா. மின்னல போயிடுது, அதான் மின்னல் அடிச்சதுமே அந்த ஃபேன்லாம் போயிடுச்சு. இவர் என்ன போய் அங்கே இது பண்ணுறது, அவர் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் அடிக்காதா, அடிச்சு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நிறுத்த முடியுமா வெள்ளத்தை, சுனாமிய, இவங்களாம் யாரு, நாங்களா. கடவுளே இல்லை, ஒரு கடவுளே இல்லை, எல்லாம் குரங்கிலிருந்து வந்தான். அட குரங்கு, இதெல்லாம் நீ பண்ண போ, காத்தை நிறுத்தேன், மழையை வரவையும் பார்க்கலாம், மழையை நிறுத்தம் பார்க்கலாம், வெள்ளத்தை நிறுத்த வேண்டியது. தித்வா புயல எல்லாம் அடிச்சுன்னு ஓடிச்சது, மேடு வந்து எல்லாம் நஷ்டமாச்சு, நிறுத்த வேண்டியது தானே. அவர் வல்லமைக்கு முன்னால யாரும் வாய் திறக்க முடியாது. அவர் வல்லமை 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 தான். அவர் சொல்ல ஆகும், எல்லாம் நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பார்த்தா தண்ணி வருது, ஏன்னா பக்கத்து ஊர்ல பெஞ்ச மழை இங்க வருது பாரு. யாருக்கோ போறது, யாருக்கோ வருது, பார்த்தீங்களா. இது பேர் தான் தேவனுடைய மகிமை. கர்த்தர் நினைச்சாருன்னா சபைய வர்ற மார்த்த வாயில நல்ல எண்ணம் இருக்குதா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், நல்லா சந்தோஷ கரங்களை வைத்து அல்லேலூயா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வெளிநாட்டு பணம் இல்லைங்க, சர்ச்சைகளை விசுவாசோடு முறுமுறாங்க கொடுக்கறதுக்கு அப்படின்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எப்படிங்க கட்டினாங்க, ஏங்க கர்த்தர் வாக்கு கொடுத்தாருங்க, அவரால் கட்டி முடிக்க முடியுங்க. பொறுமையா இருந்தாலும், அவமானப்பட்டாலும் பொறுமையா இருந்தாலும் ஒரு நாள் வரும், மகிமையா அது நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 7 பள்ளத்தாக்கில் யாரை சந்திக்கணும், கோலியாத்தை சந்தித்து ஜெயம் எடுத்தாதான் உங்க வாழ்க்கையுடைய மேன்மைகளை சுதந்திரிக்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமா. அல்லேலூயா.